உலகத்துல வாழக்கூடிய எல்லா வீட்லயுமே மௌத்து நடக்கும். நம்ம முஸ்லீம் வீட்ல மட்டும் நடக்குமா? எல்லாருக்குமே நோய் வரும். நம்ம வீட்ல மட்டும் தான் நோய் வருதா? நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும் தான் நோய் வருதா? உலகத்துல உள்ள எல்லாருமே நஷ்டத்தை சந்திப்பான். நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் நஷ்டமா? யாராக இருந்தாலும் இறக்க போறாங்க. ஒரு புள்ள மௌத்தா போயிருச்சு, சின்ன புள்ள வாழ்ற வயசுல போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியுமா? இந்த ஆற்றல் இருக்கா? பொறுமையாக அந்த கஷ்டம் வருகின்ற போது அவன் சபராக இருக்கின்ற போது அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறி விடுகிறது. அல்லாஹ் கிட்ட நம்ம போனோம். யாரா இருந்தாலும் 70 வயசுல போனா 7 வயசுல போனா என்ன? எப்ப போனாலும் ரப்புல் ஆலமீனை தான் சந்திக்க வேண்டும். அவனிடத்தில் தான் மீளுதல். நீ 70ல போனாலும் சரி, 700 வருஷம் கழிச்சு போனாலும் அங்கதான் போய் ஆகணும். அப்ப போறதுக்கு தேவையானது என்ன? இந்த உலகத்துல உள்ள நிலை என்ன? இதை பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு மூமின் இருக்கிறதுனாலதான் அவனுடைய நிலை ஆச்சரியமாக இருக்குன்ற ரசூலுல்லாஹ் சொல்றான். ஒரு நல்லது நடந்தா நன்றி செலுத்திடுறான். ஒரு கெட்டது நடக்கும் போது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது பொறுமையாக இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு நல்லதாக மாறிவிடுகிறது. நமக்கு சோதனை வருகின்ற போது அதுல தூண்டு விடக்கூடாது. பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம நேர்வழியில இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜுமா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இறை தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். இறை தூதருடைய பிரச்சாரத்திலே அந்த மக்கள் செவிமடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடந்த காலங்களில் இறக்கி இருக்கின்றான். அப்படி நாம் திருமறை குர்ஆனுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவருடைய பிரச்சாரத்தை செவிமடுக்காத அந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நீர் பெருடச் செய்து அவர்களை அழித்த வரலாறை நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றார். அதே போன்று ஆது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பெரும் பலசாலிகளாக படைத்திருந்தார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அந்த கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை அந்த மக்கள் செவிமடுக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்தை பெரும் புயலை கொண்டு அழித்த வரலாற்றை நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அதே போல சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடத்திலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதராக அனுப்பினான். அவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறை போதனைகளை ஏற்று நடக்கவில்லை என்பதற்காக அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பேரொலியை அனுப்பி அதன் மூலமாக அழித்த வரலாறை சொல்லித் தருகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்ட அந்த மக்கள் அதிலிருந்து திருந்தவில்லை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மீது கல்மாரி மழையை பொழிய செய்தான் என்று திருக்குர்ஆனிலே சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதராக அனுப்பப்பட்ட போது ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் பின்னால் அணிதிரண்ட மக்களை எல்லாம் கடலிலே மூழ்கடித்த வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை இந்த உலகத்திலே பல நேரங்களில் அவனுடைய செயல்பாடுகளிலே நிகழ்த்தி காட்டியதை நமக்கு திருக்குர்ஆன் முழுக்க சொல்லித் தருகிறான். இப்போ நம்ம காலங்கள்லாம் நிறைய இது மாதிரியான பேரழிவுகளை பார்க்குறோம். சுனாமி வந்தது, சென்னையில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, கஜா புயல் வந்தது, ஓக்கி புயல் வந்தது. இப்படி நிறைய அந்த புயல் காற்றுகளை பேரழிவுகளை எல்லாம் நாம் சந்திக்கின்ற போது இது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குகின்றதோ என்ற ஒரு நிலை, ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படலாம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை அனுப்புகின்றான். இறை தூதருடைய போதனைகளை அந்த மக்கள் கேட்கவில்லை என்ற ஒரு சூழல் வருகின்ற போது தன்னுடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றான். இப்பொழுது வரக்கூடிய இது போன்ற பேரழிவுகள் வேதனையாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சோதனையாகவும் இருக்கலாம். இது வேதனை நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நேரங்களில் இந்த மனித சமுதாயத்துக்கு நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றான். பெரும் பெரும் சக்திகளாக உள்ளவர்கள், பெரும் பெரும் ஆற்றல் உள்ளவர்கள், பெரும் வல்லரசாக உள்ளவர்கள் கூட இந்த விஷயத்திலே தோற்று போய் விடுகிறார்கள். அவன் கண்ட்ரோல் எல்லாம் கிடையாதுப்பா, நீ மக்களை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம், மக்களை வேணால் ஆட்சி செய்யலாம்,
இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி செய்யக்கூடியவன் நான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் பல காலகட்டங்களில் நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, அங்கே பாம்பு புயல் வருகிறது, ஐசக் புயல் வருகிறது, சாண்டி புயல் வருகிறது, இயான் புயல் வருகிறது, பனி புயல் வருகிறது. நாட்டையே நாங்கள் எல்லாத்தையுமே உலகத்துக்கே நாங்கள் தான் நாட்டாமை என்று சொல்லக்கூடிய அவர்களால் கூட அதை கட்டுப்படுத்த முடியலை. உன்னால முடியாது, இது படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நேரங்களில் இது போன்ற நிகழ்த்தி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். 9.2 ரிக்டர் அளவுக்கு பூகம்பம் வருகிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டினாலும் சரி, பூகம்பத்தில் தாங்கக்கூடிய அளவிற்கான கட்டிடக்கலைகளை படித்து கட்டியிருந்தால் கூட ஒரு உழுக்குகின்ற போது அதெல்லாம் சரிந்து அப்பளமாக நொறுங்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அற்புதங்களை பல நேரங்களில் பல மக்களுக்கு எடுத்து காட்டிய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படியான ஒரு சூழல்கள் வருகின்ற போது படைத்தவனின் பக்கம் மீள வேண்டிய ஒரு சூழலை மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். சுனாமி என்று சொல்லக்கூடிய பேரலை 144 அடி உயரத்திற்கு அலை வருகிறது. இதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. 144 அடி என்று சொன்னால் எவ்வளவு உயரம்! அவ்வளவு உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ஆற்றலை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்த காலங்களில் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற சில நிகழ்வுகள் வருகின்ற போது, சில துன்பங்கள், சில கஷ்டங்கள் வருகின்ற போது, சில இன்னல்களை நாம் சந்திக்கின்ற போது, இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சோதனை. கடந்த காலங்களில் நிறைய வேதனைகளை எல்லாம் கொடுத்த ரப்பல் ஆலமீன் ஒரு நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய, ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னை சோதிக்கிறான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே நமக்கு சொல்லும்போது, வல நப்லுவன்னக்கும் பிஷை, ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே எதையெல்லாம் மனிதர்கள் சிரமங்களாக கருதுவார்களோ, எதெல்லாம் அவனுக்கு பெரிய பேரிடியாக இருக்குமோ எல்லாவற்றையும் அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். நம்ம நிச்சயமாக உங்களை நம்ம சோதிப்போம். இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீ சோதனைக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது, உனக்கு டெஸ்ட் இல்லாமல்லாம் போயிடாது. நீ ஈமான் கொண்டு விட்டாய் என்பதற்காக நீ சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவாய் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே. உனக்கு முன்னால் சென்றவர்களை நான் சோதித்தது போன்று உன்னையும் நான் சோதிப்பேன். நிச்சயமாக நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது, நிச்சயமாக சோதனை வரும், அச்சம் இருக்கும். இது மாதிரி ஏதோ நீ சுனாமியா இருக்கட்டும், கஜா புயலா இருக்கட்டும், ஓக்கி புயலா இருக்கட்டும், மிக்ஜாம் புயலா இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், சோதனை என்ற ஒன்றை ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். அச்சம் ஏற்படும், பயம் இருக்கும். ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு நெருக்கடியில், ஏதாவது ஒரு கஷ்டங்கள்ல ஒரு அச்சத்தை மனிதன் சந்திக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சோதனையை நீங்கள் சந்திக்கலாம். பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். பசி என்று சொல்லக்கூடிய இந்த வறுமையிலே வாடக்கூடிய ஒரு சூழல் கூட ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்பட்டு விடும். உங்களுடைய செல்வங்களை பறித்து, உங்களுடைய பொருளாதாரங்களை பறித்து, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய உயிர்களை பறித்து அல்லாஹ் சோதிப்பான். உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, உங்க பலன்கள்ல சேதத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். இதெல்லாம் நடக்கும். எனக்கு எதுவுமே நடக்காது, நான் நம்பிக்கை கொண்டுட்டேன், நான் 5 வேளை தொழுகிறேன், நான் கரெக்டா ரமலான் மாசம் நோன்பு வச்சிருவேன், நான் நிறைய நற்காரியங்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வராது என்றில்லை. நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். பசியை கொடுப்பான், அச்சத்தை கொடுப்பான், உங்க பொருளாதாரத்தில் இழப்பை கொடுப்பான், நெருங்கிய உயிர்களை நம்ம இடத்திலிருந்து பறிப்பான். இதெல்லாம் நடக்காம இருக்குமா? ஒரு அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ அண்ணனோ தம்பியோ நண்பர்களோ, இப்படி எவ்வளோ பேரை நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு நேரங்களையும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு இந்த சோதனைகள்லாம் வரும். பஸ்ஸிரி சாபிரி, யார் இதில் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், நன்மாராயத்தை சொல்லுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கட்டளை இடுகின்றான். என்ன அந்த நம்பிக்கை கொண்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 பலன்களை அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற போது அந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் சொல்வார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு துன்பத்தை சந்திக்கின்ற போது நாம அல்லாஹ்வுக்கு உரியவங்க, நம்ம அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடியவர்கள் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இத்தகையவர்களுக்கு தான் கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, உறவுகளை இறந்துட்டோம், ஒரு நோய், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு நஷ்டம், ஒரு கவலை, பெரிய அளவுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். அதுல பொறுமையாக இருக்கின்ற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உலாயிக அலைஹிம், இத்தகையோருக்குத்தான் ஸலவாத்துன் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து அருள் வழங்கப்படுகிறது, ஒரு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை வழங்கப்படுகிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். மூன்று விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அருள் கிடைக்கும், கருணை ரஹ்மத்து கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும். ஒரு கஷ்டம், ஒரு துன்பங்களுக்கு ஆட்படுகின்ற போது நீ குதிக்கிற, நாங்க கட்டுப்பட மாட்டேன், நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தெனாவட்டில் ஆடினா என்ன பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? 144 அடியில ஒரு அலை வருது, போய் தடுத்துட முடியுமா? அரசாங்கம் தடுப்பு சுவர் கட்ட போறேன்னாங்க சுனாமி வந்தப்போ. எந்த நாட்டில் கட்டி இருக்கிறாங்க? எந்த நாடு தடுத்துட முடியும்? ஜப்பான்ல எல்லாம் பூகம்பம் வந்தால் பாதிக்கப்படாத அளவிற்கு கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பூகம்பத்திலிருந்து காப்பாற்றிட முடியுமா? பெருமழைகள் வருகிறது, அதுல இருந்து நம்ம மீண்டு விட முடியுமா? எவ்வளவு பெரிய நாடு அமெரிக்கா, புயல்களில் மாட்டினால் சிக்கி சின்ன பின்னமாகி விடுகிறார்கள். ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு துன்பம், ஒரு சோதனை நமக்கு ஆட்படுகின்ற போது பொறுமையா இருந்து, இது ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான், நம்ம அவங்ககிட்ட தானே போனோம், வேற எங்க மீளுதல் இருக்கிறது? வேற எங்கேயா போயிட முடியுமா? யார்கிட்ட தஞ்சம் புகுந்துட முடியுமா? வேற யாராவது நம்மளை காப்பாத்திடுவாங்க? அல்லாஹ் கிட்ட தானே போய் ஆகணும் என்ற அந்த நிலையில் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நற்செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தில் வாழும்போது இதையெல்லாம் தெரிந்து ஒரு முஸ்லிம்கள் வாழணும், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வாழணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பாருங்க, யார் ரசூலுல்லாஹ், நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள்ல கடுமையா சோதிக்கப்படக்கூடியவங்க யாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம 5 வேளை தொழுகிறதுனால, நோன்பு வைக்கிறதுனால, நம்ம கரெக்டா நடக்கிறதுனால நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நமக்கு எந்த ஒரு இன்னலும் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவி வந்துகிட்டே இருக்கணும், எப்பவுமே உலகத்துல நம்ம சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா தொழுகிறோம்ல, அல்லாஹ்வை நினைக்கிறோம்ல, அல்லாஹ்வுக்காக நம்ம சிரமப்படுறோம்ல, அதனால எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம வாழணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, மனிதர்களே அதிகமா சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யார்? கால அல் அன்பியா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள். யாருக்கு சோதனை வரக்கூடாதோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய கட்டளையே கொண்டு வரவங்க, அவங்க தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றவங்க, அவங்கள சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கால அன்பியா, நபிமார்கள். பின்னர் அவங்களோட இருக்கிறாங்க நெருக்கமா, அவங்களுக்கு பின்னால இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, ஒவ்வொருவருடைய மார்க்க பற்றுக்கேற்ப அவங்க சோதிக்கப்படுவாங்க. மார்க்க பற்று யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். அதிகமான சோதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள் நபிமார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தங்கம் இருக்குல்லுங்க, அதோட நிறைய மெட்டலை, நிறைய மெட்டீரியல் எல்லாம் கலந்துருவாங்க. நல்லா அதை நெருப்பு காட்டி அதை அடிச்சு அதை உருக்குற போது அப்பதான் தங்கம் தனியா வரும். அல்ல என்ன பண்றான், எப்படி சோதிக்கிறான்னா, உலக மக்கள் 700-800 கோடி பேர் இருக்கிற இடத்துல நமக்கு சோதனையை கொடுத்து நம்மளை பிரிச்சு எடுக்கிறான். இவன் நம்பிக்கை கொண்டவங்க, இவங்க பொறுமையா இருந்தவங்க, இவங்களுக்கு நம்ம நேர்வழியை தரணும், இவங்களுக்கு என்னுடைய அருளை நான் தரணும், என்னுடைய கருணை இந்த மனிதனுக்கு நான் தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சோதனைகளை நமக்கு வைத்து அதன் மூலமாக நமக்கு அவன் தரக்கூடிய அந்த நட்பேறுகளை தருவதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கஷ்டனாலே, நெருக்கடினாலே, சோதனைனாலே அதிகமாக இந்த உலகத்தில் சந்தித்தவர்கள் நபிமார்கள். அதுக்கு அடுத்ததாக அவங்க கூட இருந்தவங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. எடுத்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில இவங்கெல்லாம் கஷ்டத்தை சந்திக்க கூடாதுன்றவங்களாம் பயங்கரமான கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி நல்ல சிலாகித்து சொல்றான். நம்ம எவ்வளவு துவா செய்யறோம், இப்ராஹிம் அவர்களுக்கும் இப்ராஹிம் குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போன்று எங்க இறை தூதருக்கும் இறை தூதருடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிய, அவங்களுக்கு பரக்கத்து செஞ்சது மாதிரி, அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பரக்க செஞ்சது மாதிரி எங்க இறை தூதருக்கும் எங்க இறை தூதருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்து செய்ய கேட்கிறோம்ல, அவ்வளவு அருள் கொடுக்கப்பட்டவங்க, அவ்வளவு பரக்கத்து செய்யப்பட்டவங்க. அவங்க நிலைமை என்ன? சோதிக்கிறான்ல. பிள்ளைங்க நமக்கு திருமணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துல பிள்ளை பிறந்துருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நெடிய நாட்களாக பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளையை தருகிறான். எப்போ? வயசான காலத்துல. வயசான காலத்துல பிள்ளையை கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இந்த பிள்ளையை இந்த மனைவி கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுரு.
காலகாலமா பிள்ளை இல்லாம ஒரு கஷ்டப்படுறாங்க, பிள்ளை கிடைக்குது, கை குழந்தையோட கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் திரும்ப போறாங்க. போற நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னா, அவரை நீ குர்பானி அறுக்கணும் அப்படின்றான். பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் பண்றதுக்காக. அப்ப அவர் அறுக்கணும். எப்படி இருக்கும்? பலாவுன் முபீன், இது கடுமையான சோதனைன்றான் அல்லாஹ். ஒரு இறை தூதருக்கு எவ்வளவு சோதனைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரான். எல்லா சோதனையும் ஜெயிக்கிறாரு. எல்லாத்திலும் வெற்றி பெறுகிறார். நீ தானே அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற, நீ சொல்றதை செய்யறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? நீ இட்ட கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். கால அஸ்லம் திலி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அப்படி நிக்கிறாங்க. சோதனை மேல சோதனையை அவர்கள் சந்திக்கிறார்கள். எல்லா சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு அழகான வரலாறு. அவங்களதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய தினத்துல 200 கோடி முஸ்லிம்கள் நம்ம உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இறை தூதர். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக உலகத்துல ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். அவங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்களேன், அனாதையா வளர்ந்துறாங்க. நம்ம அப்படியா? வாப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி வரக்கூடிய உறவுகள், அப்படி பறந்து விரிஞ்சு ஆதரவோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறக்கும் போது சிறிது காலத்தில் தாயை இழந்து விடுகிறார்கள், சிறிது காலத்தில் தந்தை இழந்து விடுகிறார்கள், யாருமே இல்லாத அனாதையாக வளர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு ஒன்று வந்துருச்சுன்னா, ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, நெருக்கடி, அவ்வளவு பிரச்சனை, எப்படி இந்த உலகத்தில் வாழ்றது அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு அவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடக்கிற அவங்க வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பிரச்சனை, அடுத்தடுத்த சிரமங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான நெருக்கடி மக்காவில். பிரச்சாரம் செய்ய விட மாட்டேங்கிறான். இருக்கிற அவங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் போட்டு வாட்டி வதைக்கிறான், அடிச்சு கொலை பண்றான். கடுமையான நெருக்கடி, சுடுமணல்ல போடுறாங்க. கப்பாப்ல வந்து சொல்றாரு, பாருங்க முதுக பட்ட பட்டையா நெருப்பு காயும். ஒரு கடுமையான சிரமத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தை கடக்கிறாங்க. அபு தாலிப் பக்கபலமா இருக்கிறாரு, அவர் மௌத்து. யாரு இந்த நேரங்கள்ல எல்லாம் கூட நின்று பேசுவாங்களோ, இந்த மாதிரி எதிரிகளுக்கு சொம்ம சிப்பனமா இருந்தாங்களோ அவங்க மௌத்து. ஏதாவது ஒரு நேரங்களில் ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மௌத்து. அடுத்தடுத்து நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றான்லங்க, உங்களுக்கு சோதனை வரும், உங்களுடைய உறவுகளை பறிப்போம், நோய் கொடுப்போம், அதாவது மரணத்தை வந்து பார்த்து நம்ம பயப்படுற அந்த சூழலாம் வரும்ல, நம்ம நெருங்கிய உறவுகளை எல்லாம் எல்லாம் பறிப்பான்ல, இப்படியெல்லாம் நம்ம நினைச்சு இதெல்லாம் சோதனை நினைக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, அவங்க வாழ்ற காலத்திலே 3 ஆண் பிள்ளைகள், 3 பேருமே மௌத்து. இல்ல நமக்கு என்ன அப்படி மலையை சுமக்கிற அளவுக்கு நம்ம உலகத்துல சோதனையை சந்திச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயே அவர்களுக்கு இருந்த எல்லா ஆண் வாரிசுகளும் மரணித்து விட்டார்கள். அது இல்லாம நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்துல்லா, தாஹிர், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 3 ஆண் பிள்ளைகள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 பெண் பிள்ளைகள். அது அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்திலேயே ஸைனப், உம்மு குல்சும், ருக்கையா 3 மகள்களும் இறந்து விட்டார்கள். ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்க மரணிப்பாங்களா? உலகத்தில் எடுத்து பார்த்தா பெரும்பாலான இடங்கள்ல தந்தை முன்னாடியா இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்தில் ஒரு இறை தூதர் அவங்க முன்னாலேயே மகன்கள் இறக்குறாங்க, மகள்கள் இறக்குறாங்க, மனைவி இறக்குறாங்க. கடுமையான பல நெருக்கடிகளை அவங்க வாழக்கூடிய காலங்களில் சந்தித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மகன் மகளை விடுங்க, பேர பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ காலத்தில் ஸைனப் அவங்களுடைய மகளுடைய பிள்ளை, ருக்கையா அவங்க மகளுடைய பிள்ளை, பேர பிள்ளைகள். ஒரு நேரத்தில் அவங்க மக வந்து அழைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வர சொல்லுங்க, பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக இருக்கிறாங்க. அவங்க கையில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பிறகு பேர குழந்தை கொடுக்கப்படுகிறது. மேல் மூச்சு கீழ் மூச்சு சக்கராத்து நேரத்தில் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும் ஒரு இறை தூதருக்கு? உலகத்தில் வாழ்கிற அந்த காலங்களில் அவனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அனாதையாக ஆரம்பித்து ஆடு மேய்த்து ஒரு சமூகத்தில் வளர்ந்து இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், துன்பத்திற்கு மேல துன்பங்களை சந்திக்கிறார்கள். ஏன் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா எடுத்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் சகாபாக்கள் வந்து ஒரு போருக்கு அனுப்புறாங்க. ரோமபுரி பேரரசுக்கு எதிராக முத்தா போர் நடக்க போகிறது. அதுக்காக தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சைது பின் ஆரிசா அவங்க கிட்ட கொடியை கொடுக்குறாங்க. இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால், அடுத்து ஜாபிர் பின் அபு தாலிப் அவர் வந்து
தலைமை ஏற்று அந்த படையை வழிநடத்துவார். அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் இந்த படையை வழிநடத்துவார்னு சொல்லி அனுப்புறாங்க. மதீனாவில் இருந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க நடக்கக்கூடிய காட்சிகளை இங்க மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சயீத் பின் ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். அடுத்ததாக ஜாபிர் பின் அபு தாலிப் படையை வழி நடத்துறாரு. ஜாபிர் பின் அபு தாலிப் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. அப்துல்லா பின் ரவாஹா அவங்க படை நடத்துறாங்கன்னு தன்னுடைய தோழர்களை அனுப்பி வச்சுட்டு அவர்கள் கொல்லப்படக்கூடிய காட்சியை இங்க இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவிக்காகத்தான் நம்ம களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று இருக்கக்கூடிய களத்துல கண் முன்னால் தன்னுடைய தோழர்கள் இறக்கக்கூடிய செய்தியை சொல்லி கண் கலங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததை பார்க்கணும். 3 பேர் நியமிச்சு அனுப்புனாங்க. 3வது நபரும் கொல்லப்பட்ட பிறகு, ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அடுத்ததாக காலித் பின் வலீத் அவர்கள் அதை தலைமையேற்றார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிரமம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்மை மீறிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. உலக வாழ்க்கைன்றது ஒரு சாதாரணமான ஒன்று, அற்பமான ஒன்று என்பதை நம்ம புரியணும். ஒரு நேரத்தில் மக்காவை சுத்தி ரவுண்ட் கட்டிட்டாங்க. எல்லா குலத்தார்களும் முஸ்லிம்களை இதோடு நம்ம கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி மதீனாவை சுற்றி நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வெறும் கடுமையான நெருக்கடி. நபி தோழர்கள் கிட்ட மசூரா பண்றாங்க, என்ன செய்யறது, அடுத்தது எப்படி சந்திக்கிறது. அகல் தோன்றாங்க. ஊர் முழுக்க இப்ப இருக்கிற மாதிரி புல்டோசர் காலம் கிடையாது, ஜேசிபி காலம் கிடையாது. இன்னைக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு இடத்துல ஒரு ரோட் ஒரு பாதையை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அழகா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய மிஷின்லாம் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 10 கிலோமீட்டர் ரோட தள்ளிட்டு போயிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு அடிப்படை அந்த இயந்திரங்களும் இல்லாத காலத்துல மிகப்பெரிய ஒரு அகல் தோண்டக்கூடிய பணியை அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொண்டார்கள். எப்படி மேற்கொண்டாங்க? கையில கடப்பாறையோட மண்வெட்டியோட அவங்க இருந்த அந்த சூழலை பார்த்தீங்கன்னா வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருந்தாங்க. என்ன கஷ்டம் வந்துருச்சு நமக்கு? ஐயோ சோதனைக்கு ஆளாக்கி விட்டார், நாம கஷ்டப்படுறோம், நெருக்கடிக்கு தள்ளிட்டான்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு வறுமைனா எப்படிப்பட்ட வறுமை? வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருக்கிற வறுமை. இந்த நிலைகளை நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் எதற்கு இந்த சோதனை வருது? நம்ம பொறுமையாக இருக்கணுமே, நமக்கு நாளைக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி இருக்கிறது என்ற அந்த சூழ்நிலையை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த நேரத்திலும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இதெல்லாம் இந்த சைக்காலஜிக்கல இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். எப்போ பாரு தூக்கம் வரல, மென்டலாக இருக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், போதை பழக்கத்துக்கு ஆளாயிடுறான். என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. வழிவகையே கிடையாது, அவனுக்கு வேற வழியே இல்லை, ஒதுங்குமிடமே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய நமக்கு எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பாருங்க. இன்னைக்கு ஒரு போதை வயப்பட்டு தூக்கம் வராம தூக்க மாத்திரைகள் கம்பெனி பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாத்திரைகள் தேவையுடைய அந்த நிலை அதிகரித்து இருக்கிறது. எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன டயர்னஸ் இருக்குல்ல, ஒரு கவலை இருக்குல்ல, இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருந்தாலும் வலா ஹம்மின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலையாக இருந்தாலும் வலா அதன் அவனுக்கு எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் வலா அசனின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துக்கமாக இருந்தாலும் வலா கம்மின் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும் அத்த சௌகத்தி யுசாக்குகா அவன் காலில் தைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதன் காரணமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை. எதுவா இருக்கட்டும், ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு நோய், ஒரு சின்ன உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அசதி, ஒரு சின்ன ஒரு முள் குத்தக்கூடிய ஒரு காயம், ஒரு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு, எதுவா இருக்கட்டும், அதன் காரணமாக நமக்கு ஏற்பட்ட அந்த இன்னல் காரணமாக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அழகான மார்க்கம். ஒரு நீங்க இந்த கவலை இருக்குல்லங்க, இந்த பிரச்சனைகள், நீங்க வேற எங்கேயாவது நின்று இந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாம அந்த கவலை அணுகக்கூடிய முறையை போய் பாருங்களேன், வழியே கிடையாது, அவனுக்கு ஒரு எந்த ஒரு மருந்துமே கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான வார்த்தை. ஒரு மூமினை பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர், அவனுடைய அனைத்து விவகாரங்களும் அவனுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது. எது வேணா இருக்கட்டும், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு அது நன்மையாக இருக்கிறது.
வலைசேதாக்க லி அகதின் இல்லாலில் முக்மின். இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்குமே கிடைக்காது. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வீட்லையுமே மௌத்து நடக்கும். ஏன்னா முஸ்லீம் வீட்டில் மட்டும் நடக்குமா? மூமின் வீட்டில் மட்டும்தான் நடக்குமா? எல்லாருக்குமே நோய் வரும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தான் நோய் வருது. நம்ம வீட்டில் மட்டும்தான் நோய் வருதா? நம்ம குடும்பத்தாருக்கு மட்டும்தான் நோய் வருதா? உலகத்தில் உள்ள எல்லாருமே நஷ்டத்தை சந்திப்பான். நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நஷ்டமா? எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருமே சந்திக்கக்கூடியதை தான் ஒரு மூமின் சந்திக்கிறான். ஆனா பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னார். நடக்குதுன்னு செய்யும். ஒரே சோதனையே தருவானா? அல்ல கஷ்டத்தையே தருவானா? நெருக்கடி மட்டும் தருவானா? நல்லது நிறைய நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கிறது. எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ சுகங்கள், எத்தனையோ மகிழ்ச்சிகள் அல்லாஹ் தருகின்ற போது அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைருல் லஹு, அது அவனுக்கு நல்லதா மாறிடுது. ஒரு நல்லது நடக்குது, ஒரு சந்தோஷமா பாஸ் பண்ணிட்டோம், வியாபாரத்தில் கடையை திறந்துட்டோம், ஒரு கடைக்கு 2 கடை ஆயிருச்சு, புது வண்டி வாங்கிட்டோம், திருமணம் ஆயிருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வீடு கட்டிட்டோம், அது ஆயிருச்சு, இது ஆயிடுச்சு, எவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் வருகின்ற போது அவன் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி அதன் மூலமாக அவன் நன்மை அடைந்து விடுகின்றான். வைன் அசாபத்துக்கு லர்ரா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னார், ஒரு துன்பம் ஒரு மூமினுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் சபர, பொறுமையா இருக்கு, அதுவும் அவனுக்கு நன்மையாயிருக்கு. மவுத்து வந்தாக்க இவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70-75 வயசுல வாப்பா இருக்கிறாங்க, மூத்தா போயிட்டாங்க. சரி, மூத்தா போகாம உலகத்தில் இருக்க முடியுமா? எவ்வளோ 100 வருஷம் இருக்க முடியுமா? ஒரு 1000 வருஷம் இருப்பாங்களா? 1,00,000 வருஷம் இருப்பாங்க. எத்தனை நாள் தான் இருக்கணும்? யாராக இருந்தாலும் இறக்க போறாங்க. ஒரு புள்ள மௌத்தா போயிருச்சு, சின்ன புள்ள வாழ்ற வயசுல போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியுமா? சரி, நான் மூமின் இல்லாம இருந்துகிட்டு ஒரு உலகத்துல போன உயிரை கொண்டு வர முடியுமா? இந்த ஆற்றல் இருக்கா? பொறுமையாக அந்த கஷ்டம் வருகின்ற போது அவன் சபராக இருக்கின்ற போது அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் கிட்ட தான் நம்ம போனோம். யாரா இருந்தாலும் 70 வயசுல போனா 7 வயசுல போனா என்ன, எப்ப போனாலும் ரப்புல் ஆலமீனை தான் சந்திக்க வேண்டும், அவனிடத்தில் தான் மீளுதல். நீ 70ல போனாலும் சரி, 700 வருஷம் கழிச்சு போனாலும் அங்கதான் போய் ஆகணும். அப்போ போறதுக்கு தேவையானது என்ன, இந்த உலகத்தில் உள்ள நிலை என்ன, இதை பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு மூமின் இருக்கிறதுனால தான் அவனுடைய நிலை ஆச்சரியமாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றான். ஒரு நல்லது நடந்தா அல்லாஹ்வுக்கு புகழ்றான், நன்றி செலுத்திடுறான். ஒரு கெட்டது நடக்கும்போது, ஒரு துன்பம் ஏற்படுகின்ற போது பொறுமையாக இருக்கிறான். அது அவனுக்கு ஒரு நல்லதாக மாறிவிடுகிறது. இப்போ உலகத்தில் வேதனைகளையும் சோதனைகளையும் பற்றி ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய பாடம் நடத்துறான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு சோதனை வருகின்ற போது அதில் தூண்டு விடக்கூடாது. ஒரு சோதனை, நம்ம பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம நேர்வழியில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். அவனுடைய ரஹமத்தை நோக்கி, அவனுடைய அருளை நோக்கி, அவனுடைய மன்னிப்பை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை என்பது நமக்கு கஷ்டங்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் வருகின்ற போது பொறுமையாக இருந்து மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த நட்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவை முடிக்கின்றேன். வாகனவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்